ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சு ஸ்டார் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சீரக சம்பா அரிசியில் வெஜ் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் ஆயில் ஊற்றி 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்து நல்லா ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இது நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா புதினா, ஒரு கை புதினா சேர்த்துக்கோங்க. புதினா தான் இதுக்கு ஃப்ளேவர். ஃப்ரெஷ் புதினாவாக சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள், மல்லித்தூள், இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த ரா ஸ்மெல் போகணும். நல்லா வதக்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட வேறு என்ன காய் இருக்கோ ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை சேர்த்துருக்கேன். இது கூடவே தயிரும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. காய் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி கழுவி வச்சுருக்க அரிசி எடுத்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டே ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சமைக்க ஆரம்பிக்கும் போது ஊற வச்சா போதும். இப்போ அரிசி ஆட் பண்ணி காயோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும். நீங்கள் என்ன அளவு எதால் அரிசி அளக்குறீங்களோ அதால் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கரெக்டான அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அது நல்லா கொதி வந்ததும் குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் விடுங்க. 3 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சுட சுட சீரக சம்பா பிரியாணி தயார்.